வீட்டுல எல்லாமே இருந்தது. எதுக்குமே எனக்கு சாப்பாட்டுக்கோ இதுகள் என்னால மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு இருந்தது. என் ஜீவன் என்னை விட்டு போகுது. எனக்கு ஒண்ணு என்ன பண்றது தெரியல. எனக்கு ஒரு கண்ணெல்லாம் இறுகிச்சு. 43 வயசுல எனக்கு இந்த மரணத்தை நீங்க தரீங்களே, நான் எப்படி 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டு நான் எப்படி இருப்பேன்ப்பா? 5 கண்ணுல ஒரு கட்டி மாரி என் முதுகு பக்கம் வந்தது. எனக்கு கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆவாத இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைதான். நான் கிறிஸ்டின் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே கிறிஸ்டின் தான். நான் நினச்சிருந்தேன் ஹாஸ்டலில் படித்த எல்லாத்துக்குமே ஒரு ஜபம் எங்களுக்கு கற்று தருவாங்க. எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணின்னு இருந்தது. ஆனால் நான் தேவன் இருக்கிறார்ன்றது இது பண்ண ஒண்டி ஜீவன் உள்ள தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார் என்ற ஒரு இது அறியாமையிலே நான் இருந்தேன். அப்போ இருக்கும்போது இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் வந்தது. எனக்கு அறியாமலே உடம்பு சரியாத போயிடும். எதுனா வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது கூட நான் சத்தமாக பேசி அந்த நேரத்தில் ஒரு மாதிரி பிபி அதிகமாகி ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப பசங்களாம் என்னை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. என்ன காரியமோ தெரிலன்ட்டு நாங்கள் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம். அப்போ பண்ணும்போது என்ன பண்ணோம், எங்கள் பெரிய மக சொன்னா, வாமா சித்தப்பா சர்ச்சு வச்சுன்னுக்கிறாருல விட்டாரப்பா அங்கே போகலான்னு சொன்னாவோ. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு நாங்கள் அப்பா நம்ம வேற சர்ச்சுக்கு போகிறோமா, அப்பா ஒத்துக்க மாட்டாரு, இந்த சர்ச்சுக்கு போனால் அவர் வரமாட்டாருன்னு. ஆனாலும் பெரிய மக என்னோட பிரச்சனைக்காக எனக்கு உடம்பு சரியாமலே போச்சு. எனக்கு பிபி அதிகமாகி என்ன ஆச்சுன்னு எவ்வளோ மருந்து ஊசி மாத்திரை போட்டோம், சுகம் கிடைக்கல. என் கணவர்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் டென்ஷனாக தான் பேசுவேன். ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாத போச்சு. பசங்களும் சொல்ல, வாமா நம்ம போய், எனக்கு ஏதோ சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா எல்லாமே இருந்தது, வீட்டுல எல்லாமே இருந்தது. எதுக்குமே எனக்கு சாப்பாட்டுக்கோ இதுகள் என்னால மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்க பெரிய மக சொன்னா, நீங்க வாங்க நம்ம சர்ச்சுக்கு, சித்தப்பா சர்ச்சுக்கு விட்டாரப்பா சர்ச்சுக்கு போலான்னு சொன்னா, சரிமான்ட்டு நாங்க ரொம்ப உடம்பு சரியாத அப்போ நான் என்ன பண்ணேன், இங்க வந்தேன். நானு வந்த போது என்ன சொன்னாருனாக்கா, நீங்க முதல் பண்ண இந்த ஜெபத்தை போய் விட்டுட்டீங்க, நீங்க கடவுள் கூட நெருங்கி இல்லை. நீங்க எனக்கு அந்த எரிக கோட்டையை பத்தி சொல்லி கொடுத்தாரு அவரு. அந்த நீங்க இப்போ உங்களுக்கு அந்த எக்காலம் ஊதி துதிச்சு இது பண்ணும் போது அந்த எரிக கோட்டை உடைஞ்சுது. அது மாதிரி நீங்க உங்க வீட்டுல போய் நீங்க அந்த மாதிரி ஜெபத்தை பண்ணுங்க, கண்டிப்பா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாரு. அப்போ சொல்லிட்டு நிக்க வச்சு ஜெபம் பண்ணும் போது அவர் கையை கூட மேல வைக்கல. அப்போ என்னிலிருந்து ஒரு அசத்தாவி செத்தாவி என்னட்டு போனது போச்சுன்னு அலக்கழிச்சு கத்துனேன். நானே ரொம்ப இது பண்ணேன். அப்புறம் ஜபிச்சு முடிச்சு சொன்னாரு, எனக்குள்ள ஒரு பயம் இந்த எப்படி எனக்குள்ள அந்த அசத்தாவி எனக்குள்ள இருந்தது தெரியாம ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேனே சொல்லி நான் இது பண்ணேன். நான் அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போல ஒரு சமாதானம் என் உடம்புலாம் கொஞ்சம் நல்லா ஆச்சு. அப்புறம் 3 மாசமா தொடர்ந்து வந்திருந்தேன். திடீர்னு அதே மாதிரி தான் பிரச்சனை என்ன பண்ணேன். நான் இது ஒரு இது இருக்கும் போது சண்டை போட்டு இது பண்ணிருக்கும் போது அப்படி ஜீவன் போற மாதிரி ஒரு இது இருந்தது ஒரு நைட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், நிறைய மருந்துங்க சாப்பிடுவேன். அப்புறம் நிறைய மருந்து பசங்களை எடுத்துதாங்க, நாங்க எடுத்து எல்லாத்தையும் மருந்தெல்லாம் சாப்பிட்றோம். ஆனா என் ஜீவன் என்னை விட்டு போகுது. எனக்கு ஒண்ணு என்ன பண்றது தெரியல. எனக்கு ஒரு கண்ணெல்லாம் இறுகிச்சு. எங்க கணவர், பிள்ளைங்க, எங்க அம்மா, மாமியார் எல்லாருமே அலறாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல. என்னால அப்போ எனக்கு அந்த கண்ணை மூணுமா சொன்ன, ஏசப்பா 43 வயசுல எனக்கு இந்த மரணத்தை நீங்க தரீங்களே, நான் எப்படி 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டு நான் எப்படி இருப்பேன்ப்பா, எனக்கு ஜீவனை கொடுங்கப்பா. அந்த இதுல நானு மனசால ஜபிக்கிறேன். அப்புறம் என்ன ஆட்டோ வச்சு இட்டுன்னு போயிட்டு ஸ்டான்லில அட்மிட் பண்ணிட்டாங்க. உடனே பாப்பா விக்டர் பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லிட்டா, பா அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு. அவரு என்ன பண்ணிக்கிறாரு, இந்த இதுல ஜெபம் பண்ணிக்கிறாரு. அப்ப சொல்லிக்கிறமா, அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆவாது, நீங்க இட்டுன்னு போங்க, நீங்க அவங்க சுகத்தோடு தான் வருவாங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கிறாரு. அப்போ ரொம்ப முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க எனக்கு. அப்போ நான் அந்த இதெல்லாம் வச்சு கண் விழிக்கிற நேரத்துல எனக்கு அப்போ நான் ஏசப்பா எனக்கு ஜீவனை தாங்கன்னு. அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு எது நான் கேட்டேனோ அப்போ சங்கீதம் 91 பத்தி அப்பா எனக்கு விளக்கமா சொல்லி கொடுத்திருந்தாரு. சிறகு சேட்டைகளுக்கு என்னது, அது சிறகுகளினால என்ன, அது தழுவி கொடுத்து கடல் நம்ம எப்படி வழி நடத்துறாரு, நம்மள எப்படி பாதுகாக்கிறாருன்றத ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. சங்கீதம் 23 சொன்னார், மரநெறிலின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்பு பெய்கிறேன், தேவரி என்னவோ கூட இருக்கின்ற அந்த வசனம் எல்லாம் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்துனே இருந்தது. நான் அதில் நான் ஐசிவால இருந்த மாதிரி இல்லை. நான் ஃபுல்லா நான் சர்ச்சில் இருந்து எவ்வளவு இது பண்ணணும். அப்போ சொல்லிருந்தோம், நீங்க பரலோகத்தில் இருக்கிற
அந்த தேவனை நீங்க கூப்பிட்டீங்கன்னாக்கா அவர் நம்மளுக்கு உயிர் ஜீவனை வச்சிருக்கிற அந்த ஜீவனை காட்டிலும் ஜீவன் கொடுக்குற அந்த ஜீவனை வச்சிருக்கிறாரு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதை நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் எப்படி அந்த சர்ச்சில் இருந்து நான் கேட்டேனோ அந்த அது என்னை சர்ச்சாவே நான் அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கி தேவனிடத்தை நான் ஜெபிச்சினே இருந்தேன். நான் வேற எந்த இதுவும் இல்லை. எனக்கு ஜீவனை கொடுங்கப்பா, எனக்கு ஜீவனை கொடுத்ததா நன்றி அப்பா. இதுதான் எனக்கு வந்துனே இருந்தது. நான் எது நான் சர்ச்சில் கேட்டேன் அந்த அப்பா மூலியமா என்னென்ன நன்மைகளை பெற்றோன்னு விக்டர் பாஸ்ட் அப்பா மூலியமா அதெல்லாம் நான் வந்து சொல்லின இதில் நடந்த எனக்கு கடவுள் அப்படியே ஒரு ஜீவனை கொடுத்து எனக்கு அந்த மூச்சு எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. புது ஜீவன் வந்தது எனக்கு. அப்புறம் நான் நன்றி சொன்னேன். அப்புறம் நான் வந்தாரு எங்க வீட்டுக்காரர் வந்து இங்க வந்துக்கிறாரு. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போல இங்க வந்திருக்கிறாரு. வந்து என்ன பண்ண பசங்களை இட்டுன்னு வந்து அவ்வளவுதான் என் மனைவிக்கு அவ்வளவுதான் நான் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இது பண்ணுவாங்க சொல்லி ரொம்ப எப்படி சொல்றது ஒரு நம்பிக்கையில விசுவாசம் இல்லாத மாதிரி பேசினாரு அவரு. அப்புறம் அப்பா சொல்லி விட்டர் அப்பா சொன்னாரா, நான் அஞ்சு நாளுக்குள்ள உங்க மனைவி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, உங்க அம்மா வீட்டுல வந்துருவாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் தேவன் என்ன ஒரு நாளும் ஒவ்வொரு இது கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல நான் 5 நாளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணும் போது அப்ப சொன்னாரு தேங்க்ஸ்பா. நான் சொன்னேன் போன் பண்ணி விட்டர் அப்பாவுக்கு. அவர் சொன்னாரு உங்களுடைய மகளுடைய கண்ணீரை தான் தேவன் கேட்டாரு. அது வந்து ஆகாலுடைய பிள்ளையினுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டாரு அவரு. அதனாலதான் நீ சுகமாகறமா, நீ நல்லா வந்துக்கிறமா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, அந்த தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. உன் பிள்ளைகளை கண்ணீரை அவர் கண்டாரு. அல்லனா நீ வந்து இது பண்ணி ரொம்ப இதுவா எனக்கு அந்த கேட்கும் போதெல்லாம் அம்மா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், எங்கம்மா இருக்கிறேன், அம்மா நான் அப்பா வீட்டில் இருக்கிறேம்மா, அங்கே மேலேதாம்மா இருக்கிறேன், நான் வேற எங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு சாப்பாடு தண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு வந்து அவர் சொல்லினு உங்க அம்மா வந்துடுவாங்க, 2 பிள்ளைங்களுக்கும் ஆறுதல் சொல்லின்னு ஜெபம் பண்ணிக்கின்னு இங்கே தான் இருந்தாங்க. அவங்க சபையில தான் இருந்தாங்க, எங்க வீட்டுல கூட அவங்க இல்லை. அவங்க நான் அந்த மாதிரி அந்த ஒரு ஆட்டி தேட்டி அந்த கண்ணீருக்கு பதிலாக எனக்கு விடுதலை தேவன் கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அதான் என் மக கூட சொல்லா எல்லாம் பொண்ணு பொருள் குத்தா, அது முக்கியம் இல்லம்மா, உனக்கு ஜீவனே குத்துக்கிறாருமா கடவுளே, அதுக்கு நீ நன்றி சொல்லுமா. சும்மான கை வலி கால் வலி சொல்லாதம்மா, உன் ஜீவன் இன்னைக்கு இருக்கிற நான் 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. நான் இன்னைக்கு ஜீவிக்கிறேன்னா அந்த சர்ச்சில் வந்து நான் சொல்லுவாரு, அப்பா சொல்லுவாரு, நீ என்னைக்கு நீ இந்த கால் வச்சியோ ஒரு நாள் கால் வைக்கிறேன், நீ உனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா கிடைக்கும், உன் உறவினர்கள் மத்தியில நீ எல்லாவது நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி என்ன இது பண்ண ஆறுதல் படுத்துவாரு. எனக்கு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறேன்னா நான் எவ்வளோ கண்ணீரோடு தான் வாழ்க்கை நடத்தினேன். இன்னைக்கு எனக்கு எந்த கண்ணீர் வரத்துல எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அந்த கவலையில என்ன தேவன் மாத்தி போட்டாரு. ஏசப்பா ஒரு சத்தியத்தை நான் கேட்டு நான் இங்க வழி நடத்தினால்தான் இன்னைக்கு நீ ஆசிர்வாதமா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத எனக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்தது. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்தது எனக்கு. அப்படி அரிக்கும் ஊறும் உடம்பே அப்படி கலரே மாறி போச்சு. அப்போ நான் வந்து பாஸ்டாப்பாட்ட சொல்லும் போது ஒரு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணதுல நான் ஒரு கனவு கண்டேன். நான் என் கனவுல வந்து ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி போகுது, அதுல நான் விழுந்தும் போது அந்த வந்து யாரும் என்ன தூக்குற மாதிரி இருக்குது, தூக்குறாங்க. அப்ப அதுல விக்டோரியாக்காவை நான் பாக்குறேன். நான் விக்டோரியாக்கா பார்த்துட்டு அப்ப தூக்கிக்கி வந்துடுறேன். ஆனா அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு அவ்வளவு இது பண்ணேன். ஆனா அந்த வாரத்துல வந்து எனக்கு நாணசானை மேல கொடுத்தாங்க. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பொண்ணு தான் கேட்டு வந்து நாணசானத்தை மேல கொடுத்தாங்க. அது முழுக்க நாணசை எடுத்தேன். அப்பெல்லாம் வந்து என் ஸ்கின் ஃபுல்லாவே அலர்ஜி ஃபுல்லா இருந்தது. அப்போ வந்து அவர் சொல்லும் போது ஜெபம் பண்ண நாகம்மான் கதையை சொல்வாரு அவரு. நீ நாகம்மான் குளிக்கும் போதெல்லாம் சொல்லி ஜபிக்கும் போது இது பண்ணும் போது நீ அதே மாதிரி நீ குளிக்கும் போதெல்லாம் ஏசப்பா சுகம் கொடுத்தாரு, நாகம்மான் கொடுத்த சுகத்தை எனக்கு கொடுத்தாரு சொல்லி ஜெபம் பண்ணு நீ இது பண்ண சொல்லும் போது நான் அது ஜெபம் பண்ணேன். அது போக போக அந்த அலர்ஜி எப்படி போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமும் கட்டி உருவாச்சு எனக்கு அந்த இதுல முதுகு பக்கமா. அந்த அந்த அஞ்சு கண்ணுல ஒரு கட்டி மாரி எனக்கு முதுகு பக்கம் வந்தது எனக்கு. அது ரொம்ப அவ்வளோ சீல் வளர்ந்தது. என் மகதான் எடுத்து இது பண்ணி போடுவா. அவ்வளோ நாத்தாடிக்க எல்லாமே என் பக்கத்துல படுக்கிறது கூட இது பண்ணுவாங்க. அப்படி இருந்து நான் ரொம்ப அருவருப்பா இருந்தேன். அப்போ என் அப்பா கிட்ட காட்டி ஜெபம் பண்ணும் போது அதுல கை வச்சு ஜெபம் பண்ணாரு. இது கேன்சர் கட்டியா மாறப்போகுது, ஆனா தேவன் உன்னோட சுகத்தை கொடுக்கறான்னு சொன்னாரு. அந்த கட்டில இருந்து எனக்கு அந்த சுகத்துக்கு ஒரே வாரத்துல எப்படிதான் ஆரம்பிச்சல அவ்வளோ வந்தது. அது எனக்கு அந்த இது சீல் நிறைய வந்தது.
அது கடவுள் குணமாக்குனாரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த சாட்சியை பார்த்துக்கிற நீங்க கூட தேவன் எங்களை எவ்வளவு உயிர்ப்பித்தாரோ அந்த மெய்யான சாட்சி நான் சொல்றேன். நானு என்னை காப்பாற்றிய தேவன் உங்களையும் காப்பாத்துவார், உங்களுக்கும் ஜீவனை தருவார். ஏசப்பாவை நம்புங்க, உங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும்.